ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வின் சீக்ரெட் சமையலில் பன்னீர் தாங்க, பன்னீர் மசாலா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க பாருங்க. ஒரு பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வைப்போம். அது அப்போ ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், இது மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு போட்டுட்டு நம்ம இது பொரிக்க போகிறோம் எண்ணெயில். இது பொரிச்சுக்கலாம். பாருங்க, ஒரு பீஸ் சீஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டுக்கோங்க. பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்தாச்சு பாருங்க, தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயே எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, சீரகம், அவ்வளோதான். இதை போட்டுருக்கோம். போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் நிறையா, ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி பாருங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 தக்காளி பாருங்க. தக்காளி வதங்கிடுச்சு. கரம் மசாலா போட்டு, வெறும் மிளகா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அதில் கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கிரேவி ஆயிடுச்சு. பன்னீர் மசாலா போட்டுக்கலாம். போட்டுடுவோம். ஹாய் ஹலோ வாருங்க. ஆயிடுச்சு பன்னீர் கிரேவி. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.